இப்போ மற்ற கட்சிகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா கூட்டணி குழப்பம், எத்தனை சீட்டு கொடுக்கறது, எந்த தொகுதிகளை கொடுக்கறது, இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருந்தது, உட்கட்சி பூசல்லாம் இருந்தது. பட் ஆனால் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களும் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. 117 பெண்கள் 117 ஆண்கள்னு சொல்லி பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக கொண்டு அறிவிச்சிருக்கிறாங்க வேட்பாளர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற கட்சிகள் இத்தனை நாள் ஆண்ட கட்சிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழதா மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒட்டுமொத்தமாக 60 ஆண்டு காலமாக இவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அத்தனையையும் அடித்து நொறுக்கி தலைகீழ மாற்றி வச்சிருக்கோம். சும்மாலாம் கிடையாது. மேடை கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். வாழ்க ஒழிக என்கிற முழக்கங்களை அரசியல் களத்தில் இருந்து அகற்றி இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒன்றுக்குமே உதவாத இந்த சால்வை போத்துற அந்த கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? மேடையில் ஏறிக்கிட்டு அரை மணி நேரம் இவர்களை இந்த வட்ட செயலாளர் அவர்களைங்கிற இந்த வேலையெல்லாம் அழித்து ஒழிச்சிருக்கிறோம். நேரம் ரொம்ப முக்கியம். கருத்து சொல்லணுமா மேலே சொல்லிட்டு இறங்குடா அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறோம். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் தலைவர், அந்த மக்கள் என்ன வெயிலில் உட்காந்தா தலைவரும் வெயிலில் உட்காரார். மழை பெஞ்சால் மக்கள் நனைஞ்சா என் தலைவரும் நினைக்கிறேன். ஏன் இப்போ எங்கள் அண்ணன் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் ஆகாதா எங்களுக்கு ஓடி போய் கொடை பிடிச்சிடுறதுக்கு? எங்கள் அண்ணன் கீழே உட்காந்துருக்காரு, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஒரு பந்தல் போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் மக்களோடு மக்களாக நிற்கிறோம். இந்த திமுகவும் அதிமுகவும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கலாச்சாரங்களையும் அடியோடு மாற்றியிருக்கிறோம். அதில் ஒன்று தான் கூட்டணி அரசியல் என்பது இந்த மக்களை ஏமாற்றுகிற வேலை. இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான குறுக்கு வழி தான் இந்த கூட்டணி என்பது. அது கொள்கை கூட்டணியா அல்லது தேர்தல் கூட்டணியா இருந்தாலும் கூட்டணி என்பது மக்களை ஏமாற்றி அரசு அதிகாரத்தை நோக்கி பயணிப்பதற்கான குறுக்கு வழி. ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி குறுக்கு வழிக்கு போகாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நிற்கிற புரட்சியாளர்களுடைய கட்சி. நாங்கள் ஒரு மக்கள் இராணுவத்தை கட்டமைத்து நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், திருச்சியில் 6 லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் திரண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை அந்த 6 லட்சம் பேரையும் எழுந்து ஒரு பின் ட்ராப் சைலண்டில் நிற்க வச்சிச்சு. அந்த வார்த்தை அகவணக்கம். புரியுதுங்களா? அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இதுகாரும் தமிழகத்தில் திராவிட அரசியல் கட்சிகள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கலாச்சாரத்தையும் நாங்கள் அடியோடு மாற்றி ஒரு மக்கள் இயக்கமாக மக்களோடு நிற்கின்ற பெரும் சக்தியாக நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதனால தான் தேர்தல் ஏப்ரல் மாதம் வரப்போகுதுன்னு எங்களுக்கு முன்கூட்டியே இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது முன்கூட்டியே வேட்பாளர்களை நாங்கள் அறிவிக்கிறோம். கூட்டணியில் நாங்கள் யாரும் இல்லை. கூட்டணி தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களை திட்டமிட்டு ஏமாற்று வேலை. புரியுதா உங்களுக்கு? கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. வேங்கை வயலில் எவன் மலத்தை மலம் கலந்த தண்ணியை குடித்தானோ அவன்தான் கலந்தாங்கிறாங்க. அரசாங்கம் சொல்லுது, திமுக சொல்லுது. எதிர்த்து கேட்க முடிஞ்சதா? கூட்டணியில் இருக்கிற தோழமை கூட சுட்ட முடியல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், கூட்டணி என்பது மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல்பாடு. மக்களுக்கு நேற்று வரைக்கும் 2016 2024 விஜயகாந்த் கட்சி திமுகவை என்ன மாதிரி விமர்சிச்சிச்சு? எவ்வளவு கேவலமாக விமர்சித்தாங்க. இன்றைக்கி எங்கே போய் நிற்கிது? அப்போ இது மக்களுக்கு செய்கிற பெரும் துரோகம் இல்லையா? நான் கேட்குறேன். அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்துவிட்டு லஞ்சம் வாங்கிவிட்டு அந்த கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட பிறகு, தூக்கி வீசப்பட்ட பிறகு அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்குற ஒரே இடமா இன்னைக்கு திமுக இருக்கு. அவர்களுக்கு சீட்டு வேற கொடுக்குது. அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு மந்திரி சபையில் 11க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகலேருந்து வந்தவர்கள் இருக்காங்க. அப்போ திமுக அதி வாங்கி உதவாங்கி மிஸ்ஸாவில் குடும்பத்தை இழந்து பல தியாகங்கள் பண்ண திமுக காரர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? பாவம் கையறு நிலையில் நின்றுட்டு இருக்காங்க.
அதனால் இந்த அண்ணா திமுகவும் திமுகவும் ஒன்று, இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலப்பரப்பிலிருந்து இந்த ரெண்டு கட்சியையும் அகற்றணும். சொல்கிற மாதிரி நிச்சயமா சார். பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அதிமுக விழுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கூற்று வைக்கிறாங்க திமுக. ஆனால் உள்ளபடியே திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா நிற்கலேங்கிறாரு. அப்புறம் திமுக கொடுத்த அழுத்தம்னு சொல்லி செய்திகள் வருது. மதிமுக காணாமே போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான சூழல் நீங்கள் எப்படி சார் கருதுறீங்க? பாஜகவும் திமுகவும் ஒன்று, புரியுதுங்களா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, தீகா போன்று ஆர்எஸ்எஸும் ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாக்பூரில் இரங்கல் நிகழ்வு நடத்தி அந்த இரங்கல் நிகழ்வில் உருவாக்கின தீர்மானங்களை கொண்டு வந்து கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுக்கும் இருக்க உறவு என்ன? தமிழ்நாட்டில் ஐயா மு.க. ஸ்டாலின் தலைமையில் அரசு அமைந்த பிறகு தமிழக அரசு நிகழ்வுகள் எதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இல்லாமல் நடக்கலை. ஐயா வெங்கையா நாயுடு வர்றாரு, ஐயா ராஜ்நாத் சிங் அவர்கள் வர்றாங்க, ஐயா மோடி அவர்கள்ட்ட போய் நீங்கள் கேலே இந்தியாங்கிறீங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட மம்தா பானர்ஜி அவங்க சொல்லியிருந்தாங்க, திமுக வந்து பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். தேர்தலில் தான் எதிர்த்து நிற்பாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணிக்கு போயிடுவாங்க. அதனால் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது, அவர்களுக்கு ஒரு இக்கட்டு ஏற்படுகிற போது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் திமுக முட்டு கொடுக்கும், தூக்கி நிறுத்தும். அதுதான் 1991 வாஜ்பாய் அரசை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கவிழ்த்த போது ஓடி போய் அவங்க தூக்கி நிறுத்திட்டு சொன்னாங்க, ஏ ராங் பார்ட்டி, ஏ ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி அப்படின்னாங்க. புரியுதா சொல்கிறது? இந்த வார்த்தை ஜாலம் இருக்குல்ல, அதில் அவர்கள் பெரிய கெட்டிக்காரர்கள். இன்றைக்கி ஆள் கிடையாது. அண்ணாவும் கலைஞரும் எப்படியாப்பட்டவர்கள்னா வெறும் வார்த்தைகளை வைத்து விளையாடக்கூடியவர்கள். புரியுதுங்களா? அதனால் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று தான். திமுக கூட்டணியில் போன எந்த கட்சியும் எழுந்து வர முடியாது. அது ஒரு ஆக்டபஸ். பாரதிய ஜனதா கட்சியில் நான் கேட்குறேன், இந்தியாவினுடைய மிக முக்கியமான அனுபவம் வாய்ந்த பல முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் நிதிஷ்குமார். அவரோட நிலைமை இன்னைக்கு என்ன? முதலமைச்சர் பதவியை எழுதி கொடுத்துவிட்டு சைலண்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி போச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அப்படி தவிர்க்க முடியாத பெரும் சக்தி பால் தாக்கரேனுடைய சிவசேனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மராட்டியனும் தூக்கி பிடிச்ச ஒரு கட்சி. அந்த பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரே இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காரு? பிஜேபியோட கூட்டணி போனதுனால ஆட்சி அதிகாரத்தை இழந்து அனைத்தையும் இழந்து மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட ரெண்டுமே கூட்டணி வச்ச கட்சிகள். இந்த ரெண்டு கட்சிகளையும் அட்ரஸ் இல்லாமல் அடித்து பாரதிய ஜனதா கட்சி அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம். நீங்கள் வேணால் பாருங்கள்.